வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர். ஸோ இப்போது செப்டம்பர் 28 குரூப் 2 ப்ரிலிம்ஸு நடந்து முடிஞ்சிருக்குது. நிறைய பேர் வந்து லேட்டு வந்துருந்துருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும். சார் ரொம்ப ஈஸியாகவும் இருக்க மாதிரி இருக்கும், சில நேரத்தில் டஃப்பாகவும் இருக்க மாதிரி இருக்கும். கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மாட்ரேட் டு டஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக ஆனால் குரூப் 4 ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஒரு ஈஸியான லெவலாக தான் இருந்துச்சு. லாஸ்ட்டு நடந்த குரூப் 4 கம்பேர் பண்ணிங்கன்னா குரூப் 2 ப்ரிலிமினரி அந்தளவுக்கு ரொம்ப டஃப் வைப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு போயிருந்தோம்னா அந்தளவுக்கு ரொம்ப டஃப் வச்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு மாட்ரேட் டு டஃப் அப்படின்னே சொல்லலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்சல்யூட்டாக அப்படியே வந்து குரூப் 4 கேட்ட அளவுக்கு நம்மளை வந்து ரொம்ப டஃப்பாக போட்டு நெருக்காமல் கழுத்தை பிடிச்சி நெருக்கிற மாதிரி இல்லாமல் தமிழ் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியாகவே இருந்தது. ஓகேங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் தாராளமாகவே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 90 வரைக்கும் அடிக்கலாம். 85லேருந்து 90 கேள்விகள் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு கொஷினாக தான் இருந்துச்சு. ஆனால் கலைச்சொற்கள் வந்து எங்கேருந்து கேட்டிருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் திக்கிடும் கூட தான் இருந்துச்சு. கலைச்சொற்கள் அப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க அவுட் ஆஃப் த சிலபஸ் நிறைய போயிருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம புக்ஸை நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த கேள்விகளை வந்து கலட்டி விட்டு சாய்ஸஸை கலட்டி விட்டு தமிழை ரொம்ப எளிமையாகவே அடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. கலைச்சொற்களில் கொஞ்சம் நம்ம தடுமாறுவோம். இலக்கணத்தை நல்லா ஓரளவுக்கு பார்த்துருந்தோம் அப்படின்னா இலக்கணம் சம்மந்தமான கேள்விகள் எல்லாம் ரொம்ப டஃப் வைக்கல. பட் கூற்று காரணம் கேட்டிருந்தாங்க தமிழை பொறுத்த வரைக்கும். அதனால் கூற்று காரணங்களை வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக அடிச்சிருந்தோம்னா அடிக்க முடியும். டைம் கன்சியூமும் கொஞ்சம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா கொஷின்ஸ் கொஞ்சம் ஒரு 10லேருந்து 20 கொஷின்ஸ் கிட்ட ஒரு ½ பேஜ் 1 பேஜ் மாதிரியான கேள்விகள் இருந்ததுனால அதை வாசிக்கிறதுக்கான டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிச்சு. நம்ம அந்த மாதிரி வாசிக்கிறதுல வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வாசிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும். பட் கொஞ்சம் நம்ம யோசித்து அதை பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் தமிழில் வந்து கொஞ்சம் டஃப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வினா விடை ஒரு பத்தியை கொடுத்துட்டு விடை கொடுக்குறது அப்படின்றது டேரக்ட் டு ஆன்சர் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம திருப்பி 2 வாட்டி அதை வாட்சோம்னா தான் அந்த ஆன்சர் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் கம்பேர் டு குரூப் 4 கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா ரொம்ப ஒரு 40 கொஸ்டின் 50 கொஸ்டின் கழுத்தை பிடிச்சி நெருக்கிற மாதிரி இல்லாமல் அதே எப்பயும் போல் இருக்கிற மாதிரி ஒரு 80லேருந்து 90% கேள்வி வந்து எளிமையாகவும் ஒரு 10லேருந்து 15% கேள்விகள் வந்து கொஞ்சம் மாட்ரேட் டு டஃப்பாகவும் வச்சுருந்தாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எளிமையான கேள்விகள் தான். டைம் கன்சியூம் எடுத்துக்கிச்சு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமான டயத்தை எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம எப்பயுமே பார்க்கக்கூடிய ரீசனிங் ஆப்டிடியூடாக இல்லாமல் கொஞ்சம் அதிகப்படியான நேரத்தை நம்ம செலவழிக்கிற மாதிரியான கேள்விகள் இருந்துச்சு. உதாரணத்துக்கு பந்துகள் சம்பந்தமான கேள்விகளாக இருக்கட்டும், இல்லை அது மாதிரி சில கேள்விகள் வந்து கொஞ்சம் அதிகமான நேரத்தை எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. டேரக்ட் கொஸ்டினாக இல்லாமல் ஒரு 2-3 தடவை நம்ம வந்து கொஞ்சம் பக்கத்தை நம்ம ஒர்க் அவுட் பண்ண மட்டும்தான் ஆன்சரை கொண்டு வர முடியும். தனி வட்டி கூட்டு வட்டியே வந்து ரொம்ப எளிமையான கேள்வியெல்லாம் முதல்ல கேட்டுட்ருப்பாங்க. பட் இந்த டைம் வந்து தனி வட்டி கூட்டு வட்டிலாம் அந்த மாதிரி கேட்காம ஒரு 2-3 சம்மை நம்ம ஒரே சம்மில் செய்கிறதுக்கான மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் டைம் வந்து மேக்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை ஏன்னா நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அதுக்கான விடையை கொடுக்க முடியும். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 7 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும். மிச்சம் இருக்க கேள்விகள்லாம் நம்ம ரொம்ப எளிமையாகவே ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஆன்சரை வந்து போடுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 7 கேள்விகள் கிட்ட கொஞ்சம் அதிகப்படியான நேரத்தை உங்களுக்கு எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் அதை வந்து பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்திருந்தீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் அதுக்கு நீங்கள் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மேக்ஸ் உங்களால் போடுற மாதிரி இருந்துச்சு மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? பொது அறிவு வினாக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சயின்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. மற்றபடி ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை பாலிட்டியாக இருக்கட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கை கொடுக்குற மாதிரி தான் இருந்திருக்கும். ஹிஸ்ட்ரி பாலிட்டியாக எல்லாம் பட் அவுட் ஆஃப் த சிலபஸ் கொஞ்சம் போன மாதிரி இருந்துச்சு. ஜிகே லெவலில் உதாரணத்துக்கு சதவாகர்ணி இந்த மாதிரியான கேள்விகளாக இருக்கட்டும், ராஜபுத்திரர்கள் சம்மந்தமான கேள்விகள்னு சொல்லிட்டு சில கேள்விகள் கொஞ்சம் சிலபஸ் தாண்டி வெளியே போயிருந்துருக்கிறாங்க. பட் நமக்கு தெரிந்த ஏரியாஸில் நம்ம ப்ளே பண்ணியிருந்தோம், நல்லா விளையாண்டுருந்தோம் அப்படின்னா ஜிகேலையுமே கொஞ்சம் நம்மளால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? கூற்று காரணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. கூற்றே டேரக்ட் கூற்றாக கேட்காம வித்தியாசமான பொறுத்துகள்லாம் அந்த வட்டம் கேட்டிருந்தாங்க. பொறுத்துகள்லாம் இந்த மாதிரியான ஆங்கிளில் அவங்க கேட்ட உதாரணத்துக்கு பல்லவர்கள் சம்மந்தமான பொறுத்துகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பொறுத்துகளை கொஞ்சம் நல்லா விளையாண்டுருந்தாங்க. கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னா அது ப்ளே பண்ணிடணும். நம்மளுடைய ஆன்சர்ஸை வந்து கொஞ்சம் மாற்றி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில ஆன்சர்ஸ் வந்து நம்ம தெரிஞ்ச ஆன்சர்ஸை வச்சு மிச்சம் இருக்கக்கூடிய கூற்று காரணங்களை ஒரு அசியூமில் தான் போடுற மாதிரி இருந்துச்சு. அக்யூரேட்டான ஆன்சர் இதுதானா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸோடு தான் நம்ம ஆன்சர்லாம் நம்ம குறிப்போமே தவிர இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தோடு அந்த ஆன்சரை குறிக்க முடியாது ஜிகேயை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓவராலாக குரூப் 2 பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு பெர்செப்ஷன். ஸோ உங்களுடைய விஷயம் எப்படி இருந்தது, உங்களுடைய வியூ எப்படி இருந்துச்சு, குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பண்ணியிருந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம குரூப் 2 தாண்டி அடுத்து வரக்கூடிய குரூப் 1 இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட போகிறோம். நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. ஆக்சுவலாக நிறைய வேலைகள் இருந்ததுனால நம்மளால் கண்டினியூவாக வீடியோ பண்ண முடியல. பட் இதுக்கப்புறமா நம்ம டிலே பண்ண மாட்டோம். அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்னும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.